கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். முனிவரை அந்த இரண்டு துறவிகளைப் போன்ற வேடமணிந்து சென்ற விலை மகளிர் இருவரும் ஏமாற்றி தங்களுடைய குடில் அருகிலேதான் இருக்கிறது என்று கூறி காட்டை விட்டு வெகு தொலைவு அழைத்து வந்தனர். ரோமபாத நாட்டினுடைய எல்லையிலே வந்து மூவரும் நிற்கிறார்கள். ரோமபாத மன்னனினுடைய நாட்டிற்குள் கலைக்கோட்டு முனிவரினுடைய பாதம் பட்டது. என்ன வியப்பு! அத்தனை நாள் கொளுத்தி கொண்டிருந்த வெம்மை அப்போதே தணிந்தது. கழுத்திலே நீலகண்டத்தை வைத்திருக்கக்கூடிய சிவனை போல வானிலே இருந்த மேகங்கள் வெண்ணிறத்திலே இருந்து உடனடியாக கருநீளமாக மாறின. அந்த மேகங்கள் மழையை பொழிய ஆரம்பித்தன. வறண்டு கிடந்த நதியிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. ஏரிகளும் குளங்களும் குட்டைகளும் நீரால் நிரம்பி வழிந்தன. வயல்கள் முழுக்க தண்ணீர் வந்து சேர்ந்தது. அந்த அளவுக்கு ரோமபாதன் மன்னனினுடைய நாட்டின் எல்லையிலே இருந்து அவன் நாட்டுக்குள் கலைக்கோட்டு முனிவர் கால் எடுத்து வைத்தவுடன் அதிசயமாக இவ்வளவும் நடந்தது. மன்னன் பார்க்கிறான். நாடு முழுக்க தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. அவன் மனதிலே மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடுவதை போல பார்த்தால் செந்நெல்லும் கரும்பும் வயல் முழுக்க விளைந்து விட்டன. அதற்குள் இது ஒரு கற்பனை தானே. மழை பெய்து முடித்தவுடன் செந்நெல்லும் செழுங்கரும்பும் வயல்களிலே விளைந்திருக்குமா என்பதல்ல அதனுடைய பொருள். அவ்வளவு விரைவாக காய்ந்திருந்த நிலத்திலே பயிர்கள் வளரத் தொடங்கின என்பது ஒரு குறிப்பு. ஏன் செந்நெல்லையும் கரும்பையும் மட்டும் கூற வேண்டும்? உதாரணமாக, ஒரு நாட்டினுடைய வளத்திற்கு அடிப்படை இவை இரண்டும். எந்த நாடு மிகுந்த நீர்வளமும் நிலவளமும் பெற்றிருக்கிறதோ அங்குதான் இந்த இரண்டு பயிர்களும் விளங்கும். நான்மணிக்கடிகை சொல்லுகிறது, நெல்லும் கரும்பும் நிலத்துக்கு அழகு என்று. பார்த்தான் ரோமபாதன். அந்த பெண்கள் இருவரும் தங்கள் வாக்கினை நிறைவேற்றி விட்டார்கள். அவர்களுடைய சாதுரியத்தால் உபாயத்தால் சொன்ன சொல்லை காப்பாற்றி விட்டார்கள். அந்த முனிவரை அழைத்து வந்து விட்டார்கள் போலும் என்று முடிவு செய்து அவரை அழைப்பதற்காக, எதிர்கொண்டு வரவேற்பதற்காக அவனும் அவனுடைய அரசவை நிர்வாகிகளும் மக்களும் விரைந்து சென்றார்கள். ரோமபாத மன்னனினுடைய வருகையை கண்டவுடன் இந்த பெண்கள் இருவரும் வேகமாக ஓடி வந்து அவனுடைய காலிலே விழுந்து வழங்கினார்கள். அதற்கு முன்னால் ரோமபாதன் அந்த முனிவரினுடைய காலிலே விழுந்து வணங்கினான். எங்களுடைய நாட்டிலே மழை வளம் இல்லை. வானிலே இருந்து பெய்ய வேண்டிய மழை பொய்த்து போய்விட்டது. என்ன செய்வதென்றே எங்களுக்கு தெரியவில்லை. எல்லோரையும் கேட்டோம். கலைக்கோட்டு முனிவருடைய பாதம் பட்டால் உங்களுடைய கவலை தீரும் என்று சொன்னார்கள். உங்களை எப்படி அழைத்து வருவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதனால்தான் இந்த இரண்டு பெண்களும் துறவிகளைப் போல வேடமணிந்து வந்து உங்களை பேசி இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் இவர்கள் மீது கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று பணிவாக வேண்டினான். நண்பர்களே, இந்த இடத்திலே மூல நூலிலே இருந்து ஒரு வேறுபாட்டினை கம்பர் கொண்டு வந்து சேர்க்கிறார். உண்மையாக என்று சொன்னால் எல்லா இராமாயணங்களுக்கும் அடிப்படையாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வது வால்மீகி எழுதிய இராமாயணம். வடமொழியிலே வால்மீகி எழுதிய இராமாயணத்தை முதல் நூலாக வைத்துதான் கம்பர் இங்கே எழுதுகிறார். மற்ற பெரும்பாலான இராமாயணங்கள் வால்மீகியை அடிப்படையாக கொண்டவைதான். அதை கம்பர் இங்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுது பல மாற்றங்களை செய்திருக்கிறார். அதிலே இங்கே ஒரு மாற்றம், குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம். ரோமபாத மன்னனினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அங்கே சென்ற அந்த இரண்டு விலைமகளிரும் அந்த முனிவனை அழைத்து வருவதற்காக செய்யப்பட்ட உபாயங்களில் அவனை, இந்த முனிவனை தொட்டும் தழுவியும் இன்பூட்டியும்
கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்று வால்மீகி பேசுகின்றார். கம்பர் என்ன சொல்லுகின்றார்? அந்த முனிவனுக்கு வேண்டிய உதவிகள் செய்தும் இன்சொல்லால் அவனை மகிழ்வித்தும் தாமரை போன்ற மலர்ந்த முகத்திலே அன்பினை காட்டியும் அவனை அழைத்து வந்தார்கள் என்று கம்பர் இந்த மண்ணினுடைய தன்மைக்கேற்றவாறு அதை மாற்றி எழுதுகின்றார். உண்மையில் சொல்லப்போனால் மூல நூலை மட்டுமே படித்தால் படிப்பவருடைய மனதிலே ஏற்படக்கூடிய சில கோபங்களையும் சங்கடங்களையும் கம்பர் தன்னுடைய மாற்றங்களால் தனித்து ராமகாதையை பாதுகாக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். முனிவருக்கோ மனதுக்குள்ளே தாங்க முடியாத சினம். எவ்வளவு வேதங்களை கற்றிருக்கிறேன், வேள்விகளை செய்திருக்கிறேன், எத்தனை நூல்களை நான் படித்திருக்கிறேன், என் தந்தை எவ்வளவு திறமையானவர், அவ்வளவு இருந்த என்னை 2 பெண்கள் பொய் கூறி நயவஞ்சகமாக ஏமாற்றி இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்களே என்று அவனுடைய மனதுக்குள்ளே அடங்காத சினம் மூண்டு எழுகிறது. வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்களெல்லாம் அஞ்சுகிறார்கள். இந்த முனிவன் இவ்வளவு கோபத்தோடு இருக்கிறானே, இவன் என்ன சபித்து விட போகிறானோ, அந்த 2 பெண்கள் என்ன நிலைமைக்கு ஆளாவார்களோ, அவர்களை ஏமாற்றுவதற்காக அவர்களை அனுப்பி வைத்த இந்த மன்னனுக்கு என்ன கதி ஏற்படுமோ, இந்த நாடு என்ன நிலைமைக்கு ஆளாகுமோ என்று வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்களே பயந்து போனார்கள். அந்த அளவுக்கு இந்த முனிவனுக்கு கோபம், கடுஞ்சினம், சீற்றம் எழுந்தது. என்ன செய்தான் அந்த முனிவன்? நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.